நம்பிக்கையில் போய் சேருவோமான்னு அவர் அதை சொல்லிட்டு சொன்னாரு, ஜட்ஜ்மெண்ட் என்பது நாம நினைக்கிறது இருக்காது. நாம் வெளித்தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா அவருடைய சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவனை பரலோகத்தில் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். ஒருவேளை ஊழியக்காரராக இருந்தா, நான் பிசாசுகளை துரத்தினேன், மரித்தவெளி எழுப்பினேன், பிசாசுகளை விரட்டினேன், நோயாளிகளை சுகத்தை கொடுத்தேன், தீர்க்கதரிசனம் உரைத்தேன் என்று சொல்லுவார்கள். அக்கிரம செய்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். உங்களுடைய செயல்பாடுகளை நீ திருப்திப்படுத்தவில்லை, நீங்கள் என்னுடைய சித்தத்தின்படி நடக்கவில்லை என்று பரலோகம் தன்னுடைய கதவை அடைத்துக் கொள்ளும். ஊழியக்காரங்களுக்கு இந்த நிலைமைனா விசுவாசிகள் யோசித்து பாருங்கள். ஆகவே இந்த வருடம் ஜெனரல் கன்வென்ஷன்ல நான் சொல்லுவது ஏதோ ஒன்றை பேசுவதற்காக இங்கு நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. இந்த திருச்சபைக்கு கர்த்தர் ஞாபகம் ஊட்டுகிற விடயம், நீங்கள் இன்னும் அதிகமாக பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். நம்மை குறித்து பரலோகத்திற்கு ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஒருவனை குறித்து புதிய ஏற்பாட்டில் அசைவாடிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிறப்பான சான்றை கூறுகிறார். அது எங்க இருக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 36வது வசனத்தில் இருக்கிறது. போதும். தாவீதை பற்றி புதிய ஏற்பாடு ஒரு சான்று பகருகிறது. என்ன சான்று? தன் காலத்திலே வாழ்ந்தபோது தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான். ஊழியம் என்றால்